ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சிபிடி லேபில் 8th ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ 8th ப்ரோக்ராம் வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஃபைலோட ஃபோல்டர் பார்த்தை ப்ரௌஸ் பண்ணி அதை வந்து நம்மளோட ஃபார்மில் கொண்டு வர்றது. சரியா? நான் இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, 2 ரேடியோ பட்டன் வச்சுருக்கேன். ஒரு இதுக்கு பேர் வந்து ஃபோல்டர்னும் இன்னொரு இதுக்கு ஃபைல்னு கொடுத்துருக்கேன். பக்கத்தில் ஒரு ப்ரௌஸ் பட்டன் வச்சுருக்கேன். சரியா? பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 2 லேபிள்ஸ், இது பட்டன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது 2 டெக்ஸ்ட் பாக்ஸஸ். ஸோ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு இதை ரேடியோ பட்டனை நான் கிளிக் பண்ணேன், ஃபோல்டர் நான் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌசர் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபோல்டர் இருக்கிற அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஏதாவது நான் ஒரு ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டரோட யூஆர்எல் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும், அதாவது பார்த்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நான் கிளியர் பண்ணிவிட்டு இல்லை எக்ஸிட் பண்ணிவிட்டு அகைன் நான் ரன் பண்ணும்போது இந்த செகண்ட் ரேடியோ பட்டன், அதாவது ஃபைல் அப்படின்ற ரேடியோ பட்டனை நான் செக் பண்ணுறேன், அதாவது கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌசர் நான் இது பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஃபைல் இருக்கிற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதை வந்து நான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணேன்னா அந்த ஃபைலோட பாத் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இதுக்கு வந்து கோடிங் எப்படி எழுதியிருக்கேன்னு பாரு, ரொம்ப சிம்பிளான கோடிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஃபைல் டயலாக் அப்படின்ற கிளாஸும் ஃபோல்டர் ப்ரௌசர் அப்படின்ற கிளாஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது, ஏன்னா எனக்கு ஆக்ஷன் எப்போ நடக்குது அந்த ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணும்போது தான். ஸோ அதை நான் பட்டன் 1 வச்சுருக்கேன், அதனால எனக்கு பட்டன் 1 கிளிக்னு வருது. அதை நான் கிளிக் பண்ணும்போது ரேடியோ பட்டன் 1 எனக்கு செக்கடாக இருந்துச்சுன்னா ஃபோல்டர் ப்ரௌசர் டயலாக் பாக்ஸ், அதாவது ப்ரௌசர் ஃபோல்டர் டயலாக் வந்து எனக்கு ஓப்பன் ஆகணும். அதில் நான் செலக்ட் பண்ணுறது வந்து எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் என்ன செய்யணும், அந்த செலக்டட் பார்த்து டிஸ்பிளே ஆகணும். அப்படி இல்லை நான் வந்து ரேடியோ பட்டன் 2வை செக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபைல் டயலாக் ஓப்பன் ஆகணும். ஏன்னா நான் ஃபைல் டயலாக் தான் ஓஎஃப்டின்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ அது எனக்கு ஓப்பன் ஆகணும். அதில் நான் செலக்ட் பண்ணுறது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல் எனக்கு டிஸ்பிளே ஆகணும், அதோட ஃபைல் நேம். இது ரெண்டும் தான். தென் பட்டன் 2 வந்து என்னது அப்படின்னா அந்த கிளியர் பட்டனோட கோடிங், 2 டெக்ஸ்ட் பாக்ஸும் கிளியர் ஆகிறதுக்கு. தென் பட்டன் 3 கிளிக் வந்து எதுக்காகனா எக்ஸிட் அப்படின்ற பட்டன் வருது. அது நான் ஆல்ரெடி நான் உனக்கு வந்து டெக்ஸ்ட் டேட்டா கிரியேஷன்லேயே நீ பார்த்துருப்பேன். எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் டாட் எக்ஸிட், இந்த கோடிங் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கோடிங் நான் இங்கே வச்சுருக்கேன், எழுதியிருக்கேன். இப்போ உனக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாரு. ஸோ ஃபோல்டர் கிளிக் ஆகிருக்கு. நான் வந்து ப்ரௌஸ் கிளிக் பண்ணும்போது ப்ரௌஸ் ஃபார் ஃபோல்டர் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் தான் எனக்கு ஓப்பன் ஆகுது. இதில் வந்து ஏதாவது ஒரு நான் ஃபைலை ஃபோல்டரை கிளிக் பண்ணுறேன்னு பார்த்துக்கோ. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை கம்ப்யூட்டர்லையே நான் கிளிக் பண்ணுறேன், C:\, இதுக்கு நான் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன், பட் இதுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வேறு ஃபைல்ஸ் வந்து இல்லை, வேறு ஃபோல்டர். சரி, அதனால் இது ஓகே கொடுத்தேன்னா அந்த பார்த்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுதா. ஸோ அதை கிளியர் பண்ணிக்கலாம். அகைன் நான் ஃபைல் அப்படின்ற ரேடியோ பட்டனை செக் பண்ணுறேன். ப்ரௌஸ் பண்ணும்போது எனக்கு பற்றியா ஃபைல், நார்மலாக ஃபைல் ஓப்பன் ஆகிறதுக்கு என்ன வேணுமோ அது வருது. ஸோ நான் அதில் வந்து மை கம்ப்யூட்டரில் போயிட்டு அடோப் ஃப்ளாஷுக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இதில் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஸோ அதோட பார்த்து எனக்கு வந்துருச்சா டெக்ஸ்ட் ஃபைல் அது. ஸோ நான் வந்து இதே சேம் ஃபோல்டரை வந்து நான் ஃபோல்டர் ப்ரௌசர் டயலாக்ல ஓப்பன் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபோல்டர் மட்டும்தான் டிஸ்பிளே ஆச்சு. அதுக்குள்ளே நான் கிளிக் பண்ணும்போது எத்தனை கிளிக் பண்ணாலும் உள்ள ஃபைல் வரல, ஏன்னா அது ப்ரௌசருக்குரிய டயலாக் பாக்ஸ். இது வந்து ஃபைலுக்குரிய டயலாக் பாக்ஸ். நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸிட் கொடுத்தா எக்ஸிட்டாக என்ன செஞ்சிடும், வெளியில் வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ.